Hi friends, இது உங்கள் இன்ஃபோ சேனல். ஆஃப்டர் லாங் டைம் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பஜாஜ் பல்சர் RS 200 இந்த வண்டி இப்போது BS6 எடிஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு இந்த வண்டியை ரிவ்யூ பண்ணி கொடுத்த வேலூர் உள்ள BDS சாயர் உங்களோட கான்டாக்ட் நம்பரை கீழே மென்ஷன் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட்டகாசமான கலரில் வந்திருக்க பஜாஜ் பல்சர் RS 200 இந்த வண்டியோட ஓவரால் வியூ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டில் பார்த்தவங்களுக்கு பார்க்கிங் லைட் கீ ஆன் பண்ணோடனே பார்க்கிங் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த வண்டியோட ஹெட்லேம்ப் பார்த்தவங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் லைட்டில் உங்களுக்கு LED செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஜின் வைஸ் பார்ப்போம். இந்த வண்டிக்கு 199.5cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர் பார்த்தவங்களுக்கு 24.5 PS கொடுத்துருக்காங்க. RPM பவர் பார்த்தவங்களுக்கு 9750 RPM பவர் கொடுத்துருக்காங்க. டார்க் பார்த்தவங்களுக்கு 18.7 Nm கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஜின் டைப் பார்த்தவங்களுக்கு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஏர் கூல்டு இல்லை, லிக்விட் கூல் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் FI சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. FI சிஸ்டம் கொண்டு வந்ததுனால இந்த வண்டிக்கு கேட்டலிட்டிக் ஓட்டு கன்வெர்ட்டரும் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வண்டி ஃபுல் கவர் பண்ணதுனால இந்த கேட்டலிட்டிக் ஓட்டு கன்வெர்ட் கிளியராக தெரியல, நம்ம அதான் பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டியோட கியர் பாக்ஸ் பார்த்தவங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இந்த வண்டியோட சஸ்பென்ஷனும் வீல் அண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலஸ்கோபிக் வித் ஆன்டி ஃப்ரிக்ஷன் புஷ் கொடுத்துருக்காங்க. இதே ரியரில் உங்களுக்கு நிட்ராக்ஸ் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டயர் அண்ட் வீல் சைஸ் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 100/80 கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு 130/70 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 17 inches டயர் அண்ட் வீல் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு டியூவல் ABS சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. NS 200 உங்களுக்கு சிங்கிள் ABS கொடுத்துருக்காங்க. ஆனால் RS 200 உங்களுக்கு டியூவல் ABS சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தா உங்களுக்கு 300 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டியூவல் சேனல் ABS பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. NS 200 உங்களுக்கு சிங்கிள் ABS வந்திருக்கு. RS 200 உங்களுக்கு டியூவல் ABS சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போனால் வண்டியோட டிஜிட்டல் கன்சோல் பார்க்க போகிறோம். இந்த வண்டிக்கு 3 பார்ட்டாக டிஜிட்டல் கன்சோலை பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஓடோமீட்டர், இன்னொன்று டாக்டோமீட்டர், இன்னொன்று ஸ்பீடாமீட்டர். இந்த ஓடோமீட்டரில் உங்களுக்கு நியூட்ரல் இண்டிகேட்டர், பேட்டரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. டாக்டோமீட்டர் பார்த்தா உங்களுக்கு அனலாக் டாக்டோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாமீட்டரில் உங்களுக்கு டைமர் கொடுத்துருக்காங்க. RPM பவர் மென்ஷன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இதிலே சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. வண்டி சைட் ஸ்டாண்டில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட் கியர் போட்டவுடனே வண்டி ஆஃப் ஆகிடும். சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சுவிச்சஸ் பார்ப்போம். வண்டியோட லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பாசிங் லைட் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. லோ பீம், ஹை பீம் சுவிச்சஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் பட்டன், RN பட்டன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு பார்த்தா இன்ஜின் கட் ஆஃப் பட்டன், செல்ஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹேண்டில் பார்த்தா உங்களுக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பார்க்கலாம், வண்டியோட எக்ஸாஸ்டோட பார்ப்போம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இந்த வண்டியோட ஹெட் அண்ட் டெயில் லைட்டை பார்க்க போகிறோம். இந்த வண்டிக்கு ஹெட்லாம்ப் பார்த்தோம் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் லைட் உங்களுக்கு LED செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸில் உங்களுக்கு LED செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் பார்த்தோம் உங்களுக்கு BS4 எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் BS6 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் LED செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வண்டியோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தா உங்களுக்கு 30 liters ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி. வண்டியோட மைலேஜ் பார்த்தா உங்களுக்கு 30லேருந்து 35 தான் இந்த வண்டியோட மைலேஜ் வரும். அடுத்து என்ன பார்க்குறோம், இந்த வண்டியோட சீட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வண்டி ரேஸ் பைக்னால லாங் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ரைடர் ஷீட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பில்லியன் ஷீட் கம்ஃபர்டபுளாக இருக்காது. டபுள்ஸ் போகிறவங்க லாங் ட்ரைவ் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டம். கேபிள்ஸ் பார்த்தவங்களுக்கு மற்ற வண்டிலாம் தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியோட கேபிள்ஸ் பார்த்தவங்களுக்கு ஷீட்டு கீழே கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இந்த வண்டியோட கலர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வண்டி 3 கலர்ஸில் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறது கிராஃபிட் பிளாக் கலர் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இதிலே ரேசிங் ப்ளூ, இன்னொன்று ரேசிங் ரெட்,
இந்த 3 கலர்ஸில் இந்த வண்டி வெளியே வருது. அதே மாதிரி இந்த வண்டியோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 166 கிலோ இந்த வண்டியோட வெயிட்டு. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் RS 200 டூயல் ABS சேனல். இந்த வண்டியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 1,49,658 ரூபா. இது வந்து ஷோரூம் ப்ரைஸ், ஆன் ரோட் ப்ரைஸ் கிடையாது. இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,75,596 ரூபா. இது வேலூர் ஆன் ரோட் ப்ரைஸ். இது வரைக்கும் அட்டகாசமான பஜாஜ் பல்சர் RS 200 இந்த வண்டியோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.